நிச்சயமா ஹிருதி, இந்தியாவில் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என 4 மத்தி என 5 இடங்களிலுமே தற்போது வெள்ளக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நகரங்கள் வெள்ளத்திலே மிதக்கின்றன. குறிப்பாக மெட்ரோ நகரங்களான டெல்லி, மும்பை போன்ற நகரங்கள், அதே போன்று கேரளாவிலே எர்ணாகுளம் போன்ற இடங்கள் எல்லாம் வெள்ள நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முழு விவரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தற்போது நீங்கள் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். நம்முடைய அந்த திரையில நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு நகரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்பதை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், எர்ணாகுளம் ஆகட்டும், அது கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர் என பல மாநிலங்கள், டெல்லி, மும்பை என்று பல நகரங்கள் எல்லாருமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளா, டெல்லி காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கின்ற பாருங்கள். ஒவ்வொரு காட்சிகளாக இந்த 4 காட்சிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு காட்சியாகவே நாம் பார்ப்போம். தற்போது முதலிலே காட்சிகள் வருகின்றன. நம்ம ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு காட்சியாக நமது ஒளிப்பதிவார் காட்டுவார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை ஒவ்வொரு மாநிலமாகவே நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்பு ஊடுருவி இருக்கிறது என்று. அதாவது தற்போது ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என பல அலர்ட்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த மழையின் தீவிரம் என்பது எதிர்பார்த்தை விட அதிகமாக இருக்கிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைந்திருக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகள், கேரளா வழியாக வந்த அந்த தென்மேற்கு பருவமழையாக இந்தியாவின் பல பகுதிகளிலே தற்பொழுது நல்ல ஒரு சிறந்த மழை, கனமழை, பலத்த மழை, போதிய மழையை கொடுத்திருக்கு. பல இடங்களில் அதீத மழையும் கொடுத்திருக்கிறது. இப்பொழுதுதான் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்குள்ளாகவே போதிய அளவுக்கு மழை, அதீத மழையை கொடுத்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த காட்சிகள் நமக்கு வந்திருக்கு. குஜராத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு என்று பார்க்கலாம். குஜராத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. குஜராத்தின் விதர்பா, அதே போன்று அகமதாபாத், சூரத், தபி, நர்மதா, ராஜ்கோட், பாவ்நகர், அம்ரேலி, வல்சாத், ஆரவல்லி போன்ற இடங்களில் எல்லாம் எந்த அளவுக்கு மழைநீர் எப்படி வெள்ளம் போல அடித்து ஓடுகிறது என்பார்களே, அப்படி பண்ற காட்சிகள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத்திலிருந்து வருகின்ற காட்சிகள் தான் இவை. அந்த சாலைகள் எல்லாம் வாகனங்களை அடித்து செல்லும் அளவுக்கு தண்ணீர் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான். அந்த வாகனங்கள், பல சாலைகள், அங்கு தார் சாலைகள் எல்லாம் தண்ணீர் சாலைகளாக மாறி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். குஜராத்திலிருந்து வந்த காட்சிகளை, குஜராத்தின் பல பகுதிகள், தலைநகர் அகமதாபாத் முதல் சூரத், தபி, தலைநகர் அல்ல, முக்கிய நகரமான அகமதாபாத், சூரத், தபி, நர்மதா, ராஜ்கோட், பாவ்நகர், அம்ரேலி, வல்சாத், ஆராவளி போன்ற இடங்கள் எல்லாம் தற்போது மிதக்கும் நகரங்களாக நமக்கு காட்சி அளிக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். குஜராத்தை அடுத்து மற்றொரு மாநிலத்தை பார்ப்போம். அந்த இடத்திலே எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு என்பதை பார்க்கலாம். நீங்கள் கேரளத்தில் எடுத்துக்கொண்டால் எர்ணாகுளத்திலிருந்து வந்த காட்சிகளை, கேரளத்தின் எர்ணாகுளத்திலே தண்ணீர் எப்படி பீச்சி அடித்துக் கொண்டு வெள்ள நீர் உள்ளே வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பல பகுதிகள், வீடுகளில் எல்லாம் பல பகுதிகள் மூழ்கி இருக்கின்றன. அந்த அளவுக்கு தண்ணீர் மிக அதிகமாக கேரளாவிலே தற்பொழுது மழையின் காரணமாக வந்திருக்கிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெய்கின்ற அந்த மழை நீரானது நேரடியாக வருவதால் கேரளத்தின் எர்ணாகுளம் உள்ளிட்ட பல பகுதிகள் தற்போது வெள்ள நிலை மதக்கின்றன தான் கூற வேண்டும். குறிப்பாக கேரளத்திலே மணிமாலா, கோரப்புழா, நீலேஸ்வரம், உப்பலா போன்ற ஆறுகள் எல்லாம் கரை புரண்டு ஓடுகின்றன. அந்த ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் அதை சுற்றி உள்ள பல பகுதிகள் தற்பொழுது தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்திருக்கின்றன. கண்ணூர், காசர்கோட்டிலே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர் போன்ற இடங்கள் எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் நமக்கு கிடைத்த தகவலை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணூர், காசர்கோடு ஆகிய இடங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிற எச்சரிக்கை என்றால் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்றால் மிக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர் ஆகிய இடங்களில் எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் 10 to 20 சென்டிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டர் இருந்து 200 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று கூறியிருக்கிறார்கள். கேரளத்திலே தற்போது இந்த மழையின் தீவிரம் எப்படி இருக்கு என்பது இந்த காட்சிகள் ஒன்றே போதும். இதை பார்த்தாலே தெரியும் மழைநீர் எந்த அளவுக்கு, அதாவது இடுப்பு அளவுக்கு மழைநீர் இருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பல வீடுகள் முழுவதும் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் சென்று விட்டது. பல இடையே அதனால் தான் குறிப்பிடும் எர்ணாகுளம் மிதந்து கொண்டிருக்கிறது என்பார்களே. மிதக்கும் நகரங்களாக தற்போது இந்தியாவின் பல பகுதிகள் மாறி இருக்கின்றன என்பதற்கு இவைதான் எடுத்துக்காட்டு, உதாரணம், சாட்சி, எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் வெள்ள நீர் அழித்து வருகின்ற காட்சிகள். கேரளத்தை பார்த்த நாம் அடுத்ததாக மிக முக்கியமான மற்றொரு இடத்தை பார்க்கலாம். கேரளத்திலிருந்து நேரடியாக அந்த இடத்துக்கு சொல்வோம். குஜராத்தை பார்த்தோம், கேரளத்தை பார்த்தோம். அடுத்தது இந்தியாவின் தலைநகர் டெல்லி.
டெல்லியிலே எப்படி இருக்கு என்று பாருங்கள். டெல்லியிலே மழை விட்டு விட்டு தான் பெய்கிறது. விட்டு விட்டு பெய்கின்ற மழையை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கலாம். சாலைகள் எல்லாம் தற்போது முக்கிய சாலைகள், பிரதான சாலைகள், டெல்லியின் பிரதான சாலைகள் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றன. சாலைகள் எங்கே என்று தேட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் பெய்திருக்கிறது. மிதக்கும் நகரங்களாக டெல்லி மாறிக்கொண்டிருக்கிறது. டெல்லியில நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட், டெல்லிக்கும் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டு மழை பெய்யும் என்று கூறியிருக்கிறார்கள் டெல்லியிலே. எனவே டெல்லியிலும் நீங்கள் பார்க்கலாம் தண்ணீரை கிழித்து கொண்டு செல்கின்றது போல் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு சாலையின் இருபுறத்திலும் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது என்பார்களே, அது போன்ற வெள்ள நீர், அங்கு மழை நீர் ஓடிக்கொண்டிருக்க என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியின் காட்சிகள் இவை. டெல்லியிலே பல இடங்கள், இது ஒரு சில இடங்கள் நமக்கு டெல்லி சிறப்பு செய்தியாக அனுப்பிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். மேலும் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலே வாகன போக்குவரத்து கூட போக முடியாத அளவுக்கும் டெல்லியிலே பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தாழ்வான பகுதிகள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த நிலைதான் தற்போது டெல்லியிலே பெரும்பாலும் இருக்கிறது என்ற நிலைதான் தற்போது டெல்லியிலே பார்த்தோம். டெல்லியை பார்த்த நாம் வணிக தலைநகரான மும்பை எப்படி இருக்கு என்று பார்ப்போம். ஏனால் மும்பையிலும் விட்டு விட்டு தான் மழை பெய்யும் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆனால் மும்பையிலும் தற்பொழுது மழையின் காரணமாக வெள்ள நீர், பல இடங்களில் மழை நீர் தேங்கி இருக்கிறது என்ற காட்சிகள் தான் இவை. மும்பையிலிருந்து வருகின்ற காட்சிகள், மும்பையின் சாலைகள், அங்கும் தண்ணீர் சாலைகளாக மாறி இருக்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் தலைநகரிலிருந்து வணிக தலைநகரான மும்பை, மும்பையின் பல பகுதிகள், மும்பையிலும் நீங்கள் பார்த்துக்கொண்டால் மும்பையிலே நீங்கள் பல இடங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டால் பல்லாட் எஸ்டேட், நரிமன் பாயிண்ட், சிஎஸ்எம்டி, தெற்கு மும்பை முழுவதும், சவுத் மும்பை முழுவதுமே தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்க என்று கூறுவார்கள். அது போன்று தெற்கு மும்பை முழுவதும் தற்போது தண்ணீரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மும்பையின் பல பகுதிகள், மும்பைக்கு மேலும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். மழை அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று கூறுவார். 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை, அதாவது 100 மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடிய, அது அடுத்த 24 மணி நேரத்திலே பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மும்பையில் நேற்று இரவு மழை பெய்தது, இன்று காலையும் பெய்திருக்கிறது. மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே மும்பை நகரின் காட்சிகளை பார்த்தோம். மும்பை மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக உத்தரப்பிரதேசத்திலும் பல இடங்கள், பல நகரங்கள் தண்ணீரிலே மிதக்கின்றன. இது உத்தரப்பிரதேசத்தில் வருகின்ற காட்சிகள். எனவே இந்தியா முழுவதுமே பருவமழை என்பது மிக தீவிரமாக இருந்திருக்கிறது. அதாவது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. மே மாத இறுதியிலே அந்த பருவமழை தொடங்கினாலும் தற்பொழுது கேரளாவில் ஆரம்பித்து இந்தியா முழுவதுமாக அந்த பருவமழை போக ஆரம்பித்திருக்கிறது. எனவே உத்தரப்பிரதேசத்திலும் இப்படிதான் இருக்கிறது, சத்தீஸ்கரிலும் இப்படிதான் இருக்கிறது. குஜராத், விதர்பா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், அதே போன்று பீகாரின் சில பகுதிகள் என பல இடங்கள் இது போன்ற மழையின் காரணமாக பல சாலைகள் எல்லாம் தண்ணீர் சாலைகளாக இருக்கின்றன. மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்ற தகவல் தான் அனைத்து இடங்களிலும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுக்கும் இப்படிதான் இருக்கிறது. எனவே இந்தியாவிலே அலர்ட் எப்படி இருக்கிறது, அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்க போகிறது இந்தியா, அந்த முழு மேப்பினை தற்போது பார்ப்போம். இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்த அந்த தகவலை தற்போது பார்க்கலாம். முழு திரையிலே தற்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து, இமாச்சல பிரதேச சில இடங்களை தவிர்த்து, டெல்லியின் சில இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. குறிப்பாக ரெட் அலர்ட் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பார்த்தால் ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் பகுதிகளில் ரெட் அலர்ட், அதே போல கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் சில பகுதிகளிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம், கேரளம் உட்பட பல பகுதிகளில் தற்போது, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நீங்கள் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் எல்லாம் எல்லோ அலர்ட், ராஜஸ்தானிலும் எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டு, டெல்லி ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குஜராத், மும்பை போன்ற இடங்கள்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த ரெட் அலர்ட் என்றால் நீங்கள் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை, அதாவது 200 மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அது ரெட் அலர்ட் என்று அழைப்பார்கள். எனவே மிக தீவிரமாக மழை பெய்யும். 20 சென்டிமீட்டருக்கு மழை என்றால் மிகப்பெரிய மழை இருக்கும். அதாவது சென்னையிலே பாதிப்பு ஏற்படுத்தியது அனைவரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மழை பெய்தால் அது ரெட் அலர்ட்டாக இருக்கும். 20 சென்டிமீட்டர் மழை என்பது நகரங்களிலே பெய்தால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் என்றால் 10 to 20 சென்டிமீட்டருக்குள்ளாக, அதாவது 100 மில்லி மீட்டர் முதல் 200 மில்லி மீட்டர் வரை பெய்தால் அது ஆரஞ்சு அலர்ட். எல்லோ அலர்ட் 10 சென்டிமீட்டருக்கு குறைவாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்றால் 60 மில்லி மீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்லாம் வரும்போது எல்லோ அலர்ட். எல்லோ அலர்ட்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அந்த வகையிலே தற்போது இந்தியா முழுவதும் இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கொண்டால் மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்து விட்டோம். தற்போது காவிரியை பார்க்காவிட்டால் தண்ணீரை பார்த்தது போல் இருக்காது. எனவே காவிரியில் கபினி அணை திறக்கப்படுகின்ற காட்சியில் கபினியிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர், வினாடிக்கு 10,000 கன அடி நீர் கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் காட்சிகள் பிரத்யேக காட்சிகள் நமக்கு முதல் காட்சிகளாக கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கபினி அணை திறக்கப்படுகின்ற காட்சி இதுதான். கபினியிலிருந்து இன்று காலையிலிருந்து 10,000 கன அடி, இது 16,000 கன அடி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். முதலில் 10,000 ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சிறிது சிறிது உயர்ந்து 16,000 மாறுவதற்கான வாய்ப்புகள். அதில் கபினி மட்டுமல்ல, கிருஷ்ணராஜசாகர், ஆரங்கி என்று 3 அணைகளிலும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. எனவே கர்நாடக காவிரியிலே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக எல்லை பகுதிகள், கர்நாடக காவிரி பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை. தற்போது கபினியிலிருந்து தற்சமயம் கிடைத்த தகவல், வினாடிக்கு 25,000 கன அடி, மிகப்பெரிய அளவு. வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது இந்த நேரத்திலே அதாவது 12:40 மணி அளவில் நீங்கள் பார்க்கும்பொழுது கபினியிலிருந்து 25,000 கன அடி, வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காட்சிகளை தான் நேரலை காட்சிகளை முதல் காட்சிகளாக பிரத்யேக காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்தியா முழுவதும் தற்போது மிதந்து கொண்டிருக்கிறது, பல நகரங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தலைநகர் சென்னை முதல் பெரிய இடங்கள் பெரிய பாதிப்பில்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே நீலகிரியில் மட்டும் மழை பெய்வதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் கேரளத்திலே பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் அதனுடைய தாக்கம் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியிலே பெய்யக்கூடும். அதனால் நீலகிரியிலே அந்த எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மழை பாதிப்பு இல்லை. ஆனால் ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிக குறைவாதான் பெய்யும். வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு பெரிய அளவுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய, மழையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் பருவமழை, தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருப்பதால் பல இடங்கள் மிதக்கும் பகுதிகளாக மாறி இருக்கின்றன என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் காட்சிகள் சொல்லுகின்றன. ரித்தி.